ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்னும் 2 நாளில் உனக்கு பிடித்தமான 2 விஷயங்கள் நடக்க உள்ளது. உன் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோமா, இல்லை அப்படியே நின்று விடுவோமா? வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கிறோமே, நாம் நல்ல நல்ல வித்தியாசமான விஷயங்கள் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவோமா? இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு இருந்த உனக்கு நான் ஒரு இன்பமான விஷயத்தை தான் எடுத்து வந்துள்ளேன். சாய் வந்தாலே என்ன சொல்ல போகிறார் என்ற பயத்துடன் இருக்காதே. சாயான நான் உனக்கு பல விஷயங்களை சொல்வேன். பலவிதமான காரியங்கள் நற்காரியங்களை செய்து உன்னை நான் வாழவும் வைப்பேன். அதனால் இந்த சாயை யாரும் நினைத்து பயப்பட வேண்டாம். இந்த சாய்க்கு கோபமும் வரும், சாந்தமாக இருக்கவும் தெரியும். அது போல பிள்ளைகளை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்ற பல சூட்சமமான விஷயங்களை சொல்லவும் தெரியும். ஆபத்திலிருந்து காக்கவும் தெரியும். அதனால் இந்த சாயை நீங்கள் எந்த ரூபத்தில் பார்க்கிறீர்களோ அந்த ரூபத்திலேயே இந்த சாயான நான் உங்களுக்கு காட்சி தருவேன். உன்னுடைய வாழ்வில் இன்பமே இல்லை, துன்பமாகவே இருக்கிறது. அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு வாரமாக என் வாழ்வில் எல்லாமே எதிர்மறையாகவே நடக்கிறது என்று புலம்பி தவித்துக் கொண்டாய் அல்லவா? அதனால்தான் இன்னும் 2 நாளில் உன் வாழ்வில் நீ புலம்பியதற்கு எதிராக பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள், உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான பல நிகழ்வுகளை நான் செய்ய உள்ளேன். நீ எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் நடக்கும், பல வாய்ப்புகள் உனக்கு வரும். ஆனால் அது அனைத்தையுமே நீதான் நிலையாக பிடித்து கொள்ள வேண்டும். தெய்வமாகிய நான் உனக்கு தருவேன். ஆனால் அதை கெட்டியமாக பிடித்து உனக்கு சாதகமாக அமைத்துக் கொள்ள வேண்டியது உன் கையில் மட்டுமே இருக்கிறது தவிர என் கையில் அல்ல. சில சமயம் நான் சில வாய்ப்புகளை தருவேன். ஆனால் அதை நீ எந்த ஒரு நேரமும் பிடித்து கொள்ளாமல் எனக்கு நான் வணங்கும் என் சாய் தேவாய் எனக்கு ஒரு வாய்ப்புகளையும் தரவில்லை, வாய்ப்பை மட்டும் தந்திருந்தால் நான் நேரம் எங்கெல்லாம் இருப்பேன் தெரியுமா என்று பேசுவார். பேசும் அளவுக்கு கொஞ்சம் யோசி. நான் எவ்வளவு தூரம் வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் இது என்னுடைய வாய்ப்பல்ல, எனக்கு இன்று நேரமே சரியில்லை, இன்றைய நாள் எனக்கு மிக மிக நன்றாகவே இல்லை என்று நீயாக ஏதேதோ முடிவெடுத்து கொண்டு இருந்தால் என்ன செய்ய முடியும் சார்? எல்லா நாளும் நல்ல நாளே. எப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அந்த வாய்ப்புகளை தமக்கு தகுந்தது போல அமைத்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். உன்னுடைய எதிர்காலமானது உன் கையில் இருக்கிறது என்று தவறாக எந்த முடிவையும் எடுத்து விடாதே. உன் எதிர்காலமானது என் கையில் உள்ளது. அதை நான் நல்ல முறையில் அமைத்து தர உள்ளேன். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே. சீக்கிரமாக அனைத்திலும் உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். வாய்ப்புகள் வந்தால் தவறவிட்டு விடாதே. பின் வருத்தப்படுவது நீ மட்டுமாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்வுக்கு நீயே முடிவெடு. தைரியமாக இரு. எப்பொழுதும் நான் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.